ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் த நியூ இயர் ப்ளூஸ். இது 2021 வெளியான ஒரு கொரியன் மூவி தான். மூவியோட ஸ்டோரி லைன் சொல்லணும்னா, ஒரு லவ் இருக்கும். இப்போ பொதுவாக மூவிஸில் பார்த்தா லவ் கப்புள்ஸ் இருப்பாங்க, அவங்களோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும், கடைசியில் எல்லாத்தையும் தாண்டி அவங்க எப்படி ஜெயிக்கிறாங்கன்ற மாதிரி இருக்கும். பட் இந்த மூவியில் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. என்னென்னா, 4 கப்புள்ஸ் இருக்காங்க. அவங்களுடைய லவ் லைஃப்பில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வருது, அதெல்லாம் தாண்டி அவங்க லவ்வில் எப்படிலாம் வந்து கடைசியில் சேர்றாங்க அப்படின்றது அந்த ஸ்டோரி லைன். வாங்க நம்ம இப்போ மூவிக்குள்ளே போகலாம். மூவியோட ஸ்டார்டிங் சீனில் ஸ்னோ ரேஸ் இருக்கும் இல்லையா, அதில் கலந்துட்டு நம்ம ஹீரோ வந்து அப்படியே வராரு, வந்து ஜெயிச்சுட்டு வந்து நேராக ஃபினிஷிங் லைனுக்கு வராரு. அங்கே நம்ம ஹீரோயின் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்ட ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டு அப்படியே ஹக்லாம் பண்ணி அவங்க சந்தோஷத்தை வெளிப்படுத்துறாங்க. அந்த சந்தோஷம் மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ சர்ப்ரைஸா ரிங்கெல்லாம் கொடுத்து ப்ரப்போஸும் பண்ணுறாங்க. இதை நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. அப்படியே அதை அக்செப்ட் பண்ணிட்டு ஜாலியாக இருக்காங்க. இங்கே பின்னாடி ஒரு லவ் ஸ்டோரி நடக்குதுப்பா. ஆக்சுவலி அது லவ் ஸ்டோரி வந்து பிரேக்கப்பில் இருக்குது. என்னென்னா, அந்த பையன் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து இது பிரேக்கப் பண்ணிக்கலாம், போதும், நம்ம அவ்வளோதான், இது போர் அடிச்சிடுச்சு அந்த மாதிரிலாம் சொல்கிறான். அது சொன்னது மட்டும் இல்லாமல் நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்காக மணிலாம் சேர்த்து வச்சுருப்போம் இல்லையா, அது நம்ம ஆளுக்கு பாதியாக பங்கு பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அதனால நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப சேட் ஆயிடுறாங்க. அப்படியே அவனை ஒரு எட்டி உள்ளான்னு போகிறாங்க, பார்த்தா இவங்க விழுந்துடுறாங்கப்பா. பொதுவாகவே கொரியன் ஃபேஸஸ் பார்த்தீங்கன்னா சிமிலாரிட்டியாக தான் இருக்கும் எல்லாருமே. அதனால நம்ம ஒவ்வொரு லவ்க்கும் ஒரு ஒரு பேர் வச்சுக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் அந்த ஸ்னோ ரேஸ் கலந்துக்கிட்டார் இல்லையா நம்ம ஹீரோயின் இருந்தாங்க, அவங்கள வந்து ஸ்னோ லவ் வச்சுக்கலாம். இப்போ இங்கே ஒருத்தவங்க பிரேக்கப் பண்ணாங்க இல்லையா ஒரு ஹீரோயின், அவங்கள வந்து பிரேக்கப் லவ்னு வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து இங்கே ஒரு ட்ராவல் ஏஜென்சி வச்சு நடத்துகிறார் நம்ம ஹீரோ. அவர் வந்து இப்போ சீசன் டைம்னால நிறைய பேர் வருவாங்கன்றதுக்காக மக்கள்கிட்ட வந்து அவங்களுடைய ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுத்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி அவங்க ஒரு ஏஜென்சிக்கு ஆள் வரணுன்றதுக்காக, ஆள் பிடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அந்த டைமில் ஒரு வீடியோ கால் வருது. பார்த்தா இவரோட லவ் எப்படின்னா, சைனீஸ் பொண்ணை லவ் பண்ணுறாரு. அந்த பொண்ணுக்கிட்ட வீடியோ காலே பேசி லவ் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ வந்து அந்த பொண்ணு, நம்ம ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணலாம், நம்ம ஃபேமிலியும் மீட் பண்ணி நம்ம அடுத்த கட்டம் இந்த லவ்க்கு அடுத்து என்ன மேரேஜ் தானே, ஸோ மேரேஜ்க்கு வந்து அவங்க மூவ் பண்ணுறாங்க அந்த இதை. அப்படி அந்த டைம்ல அவ பேசிட்டே இருக்கும்போது இங்க திடீர்னு ஒரு பொண்ணு என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி ஓடி வந்துட்டே இருக்கா. பின்னாடி ஒரு பையன் அவளை துரத்திட்டே வரான். அதை பார்த்ததும் அந்த பையனை கால் வச்சு தடுத்துடுறான். இங்க ஒரு பொண்ணு, அவன் எந்திரிச்சு பார்க்கறான் யாரா நம்மளை தள்ளி விட்டதுன்னு. அப்புறம் சரி அவன் ஓடுறதைய அவளை போய் பிடிப்போன்னு சொல்லி பிடிக்கிறான். ஆக்சுவலி என்னன்னா, இந்த பொண்ணு தான் வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பொண்ணு மேல கேஸ் இருக்கிறதுனால இவர் வந்து போலீஸ் அந்த பொண்ணை பிடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. போயிட்டு அந்த பொண்ணுகிட்ட வந்து இந்த போலீஸ் வந்து, ஏமா புருஷனை வந்து இப்படி அடிச்சு மூஞ்செல்லாம் வீங்கி போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கானேவா அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த பொண்ணு வந்து, அவனெல்லாம் அடிக்கக்கூடாது, அவன் கொலையே பண்ணும், அந்த அளவு அவன் மேல எனக்கு கோவம் இருக்கு அப்படின்னு சொல்றான். உடனே அதெல்லாம் நீ வந்து கோர்ட்ல வந்து பேசுமா வாமான்னு சொல்லி அவரை வந்து கூட்டிட்டு போயிடுறாரு. இது வந்து இந்த போலீஸ் இருக்காருலே, அவருக்கு கூட ஒரு லவ் இருக்கு. ஸோ இதை போலீஸ் லவ்னு வச்சுப்போம். இங்க வந்து நம்ம ஸ்னோ லவ் இருக்காங்களா, அந்த ஹீரோயின் வந்து அந்த ரிங்கே பார்த்து ஹாப்பியா இருக்காங்க. அப்போ அவங்க அம்மா வந்துட்டு, இது ஒன்றும் டைமண்ட் ரிங் இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. இது டைமண்ட் ரிங் இல்லைம்மா, இது சிம்பிள் ரிங் தான், ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லணும்னா அவங்க அம்மா வந்து, சரிம்மாவும் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி என்னன்னா, நம்ம இந்த ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க வந்து செடியெல்லாம் வாங்கி வளர்த்து டெக்கரேஷனுக்காக கூப்பிடுவாங்க இல்லையா, அதை டெலிவரி பண்ணுற வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களையும் பார்த்துட்டு அவங்க வந்து ஹீரோவையும் அவங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, ஹீரோக்கு வந்து ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சனாக இருப்பாங்க. ஸோ நம்ம ஹீரோவையும் பார்த்துக்கிறாங்க, நம்ம ஹீரோயின் தான். இங்கே நம்ம டிராவல் ஏஜென்சி வச்சு நடத்துவார்ல நம்ம ஹீரோ, அவங்களும் அவங்க அக்காவும் தான் இந்த ஏஜென்சி வச்சு நடத்துனாங்க. அவங்களுக்கு அம்மா அப்பா இல்லை, ஸோ இவங்க 2 பேர் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அந்த டைமில் அவங்க அக்கா வந்து மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த சைனீஸ் பொண்ணை பார்க்கறதுக்காக ஃபேமிலி மீட்டிங், அதுக்காக ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. அந்த டைம் டக்குன்னு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது சாப்பிட்டுட்டு இருப்பாங்க போல். சாப்பாடு டக்குன்னு தொண்டையில் சிக்கிக்குது. உடனே நம்ம ஹீரோ தம்பி வந்து காப்பாற்ற வராரு. டக்குன்னு அந்த நேரம்னு பார்த்து நம்ம பிரேக்கப்பில் ஹீரோயினுக்காக ஓடி வராங்க. ஓடி வந்துட்டு, எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு பிளேஸ்க்கு போகணும், இங்கேருந்து நான் போகணும், ரெஃப்ரெஷ் ஆகணும் அப்படின்லாம் சொல்லிட்டு ஓடி வராங்க. பார்த்தா இவங்க ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, இவங்க இந்த வேலையில நீங்கள் அப்புறம் பார்த்துக்கோங்க, எனக்கு கொஞ்சம் டிக்கெட் கொடுங்க அப்படின்னா, ஏம்மா நீ நினைக்கிற மாதிரி இல்லைம்மா, நாங்கள் அக்கா தம்பி தான்மா, நீ வேறு மாதிரி நினைக்காத, இருமா உனக்கு ஒரு டிக்கெட் தரேன், எங்கே போகணும் அப்படின்னு கேட்பாரு. அங்கே ஒரு பிக்சரில் வந்து ஒரு ஃபால்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஃபால்ஸ்க்கு நான் போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க டிக்கெட் கேட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. இங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு பொண்ணு வரா. அவள் வந்து நம்ம போலீஸ் ஹீரோ இருக்கார்லையே, அவர்கிட்ட நேராக வந்துட்டு, நான் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன், எனக்கு டிவோர்ஸ் கேஸ் நடந்துட்டுருக்கு, ஸோ என் ஹஸ்பண்ட் கிட்டேருந்து கிட்டேருந்து எனக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன், யாருமே வந்து என்னென்னே பார்க்கலையே அப்படின்னு சொல்லும் போது, இது சீசன் டைமில் நிறைய பேர் வந்து லீவில் வெளியே போயிருக்காங்க, அதனால நாங்கள் இருக்கவங்க தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறவாரு நம்ம ஹீரோ.
சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயினோட மூஞ்சி பார்ப்பாரு. பார்த்தா நீ தானே என்ன நேற்று நைட்டு காலை வச்சு தடுத்து கீழே தள்ளி விட்டது அப்படின்னு சொல்லும் போது உடனே நம்ம ஹீரோயின் கோவம் வந்துடும். பெரிய ஆள் யாரு, பெரிய ஆஃபீஸர், நான் பார்க்குறேன் இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பின்னாடிலேருந்து ஒரு போலீஸ் வந்து இருமா உனக்கு 24/7 இவர் வந்து உங்களை காப்பாற்றுவார், எதுவாக இருந்தாலும் இவருக்கு நீ காண்டாக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பிரேக்கப்ல ஹீரோயின் இருக்காங்களா, அவங்க ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு வீடியோ கால் வருது. யாருன்னு பார்த்தா அவங்க ஓனரம்மா. என்னம்மா சீசன் டைம்ல இந்த டைம்ல போய் நீ என்ன லீவ் போட்டு போயிருக்க அப்படின்னு சொல்லும் போது, இல்லை எனக்கு ஒரு மைண்ட் ஃப்ரெஷ் வேணும், நான் வந்து லீவ்லாம் இது வரைக்கும் போட்டதே இல்லையே, எனக்கு ஒரு லீவ் கொடுங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாரு நீ அடுத்து வந்தீங்கன்னா உன்னை சேர்க்கவே மாட்டேன் பாரு அப்படின்னு இந்த பொண்ணு கட் பண்ணிட்டு வெளியே டூருக்கு போயிடும். நம்ம டிராவல் ஏஜென்சி லவ் இருக்கு இல்லையா, அந்த ஹீரோயின் சைனீஸ் பொண்ணு இருக்கால, அவள் வருவா. அவங்க வீட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு கொடுப்பா. இந்த லிஸ்ட்டில் இருக்கிற மாதிரி தான் வந்து மேரேஜ் பண்ணணும், ஏன்னா எங்கள் சைனீஸ் முறைப்படி நாங்கள் எல்லாமே கிராண்டாக தான் மேரேஜ்லாம் பண்ணுவோம், அதனால எல்லாமே பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் மாதிரி கொடுப்பா. ஹீரோவும் வாங்கி வச்சுப்பாரு, சரி இது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. நைட்டு வந்து அந்த லிஸ்ட்லாம் எடுத்து படித்தா அதில் பார்த்தா நிறைய பேர் வருவாங்க, பெரிய மண்டபத்தில் வந்து மேரேஜ் பண்ணணும் அப்படி இப்படின்னு நிறைய லிஸ்ட் இருக்கும். சரி அதுக்கெல்லாம் ரொம்ப காசு ஆகும் போல், என்னன்னு நம்ம பார்ப்போம், இருக்கிற காசு வச்சு நம்ம எப்படிலாம் பண்ண முடியும் கிராண்டாகவே, அவளுக்கு பிடிச்ச மாதிரியே பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து தூங்குவார் நினச்சிட்டு. பார்த்தா மார்னிங் எழுந்து பார்த்தா அவளோட ஃபோனில் ஒரு மெசேஜ் இருக்கும், நம்ம காசெல்லாம் காணோன்னு. அவருக்கு ரொம்ப ஷாக் ஆகிடும். நேராக போய் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுவார். என்னன்னா அவரோட பார்ட்னர் தான் அந்த காசை திருடிட்டு போயிடுவார். போலீஸ் ஸ்டேஷன் உட்காந்து தேம்பி தேம்பி அழுவார், என் காசை காணும், நான் கல்யாணம் பண்ணணும், என் காசை காணும் அப்படின்னு சொல்லி அழுவார். உடனே நம்ம போலீஸ் ஹீரோ தான் அங்கே இருப்பார். இதுப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் பார்த்துக்குறோம், போலீஸ் கிட்ட வந்துட்டில, இனிமேல் நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்வார். அந்த டைமில் நம்ம ஹீரோயின் கால் பண்ணோம், சீக்கிரமா வாங்க எனக்கு பாதுகாப்பு தேவை, இவன் வந்துட்டான், அவரோட எக்ஸ் ஹஸ்பண்ட் இருக்கார்ல அவன் வந்துட்டான், இந்த மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லணும். சரி என்னாச்சு என்ன ஏதாச்சும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஓடி போய் பார்ப்பாரு. பார்த்தா இவங்க ஒரு பேஷண்ட் இருக்கு, இவங்க ஃபிசியோதெரப்பி டாக்டர் இவங்க நம்ம ஹீரோயின். சரி பேஷண்ட்டை பார்த்துருப்பாங்க, என்னமோ இதோ ஆச்சு இதாச்சு அதாச்சுன்னு பார்த்தா நின்று நார்மலாக உட்காந்து ஏதோ பேஷண்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. உடனே அந்த பொண்ணு வந்து ஜன்னலை காட்டுவாங்க, உட்காந்துட்டு இருக்கான் அப்படின்னு. சரி அவன் கிட்ட போயிட்டு பேசிட்டு வருவாரு நம்ம போலீஸ் ஹீரோ. வந்தோடனே என்னாச்சு அவனை அரெஸ்ட் பண்ணிட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்பாங்க. அதுக்கு அவன் வந்து இவன் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன, இந்த சைடு வேலையே வந்தேன்னு சொன்னான், அவனை கொண்டு நான் எங்கே அரெஸ்ட் பண்ணுறது, நான் வார்ன் பண்ணி அனுப்பிவிட்டேன், இனிமேல் வரமாட்டான் அப்படின்னு சொல்லுவார். இங்கே நம்மளோட பிரேக்கப் பண்ணிட்டு ஒரு ட்ரிப் போகணும், ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்தாங்க இல்லையா, அவங்க வேற ஒரு ஊருக்கு வந்திருப்பாங்க. அந்த ஊரில் மொழி தெரியாது, எதுவும் தெரியாது, பிளேசஸும் தெரியாது, புது இடம். இது தெரியாமலேயே சுற்றி சுற்றி அந்த தெருவையே சுற்றி சுற்றி வந்துகிட்டே இருப்பாங்க அந்த பொண்ணு. அப்போ வந்து நம்மளுக்கு தெரியாத ஒரு பிளேசஸ் போகிறோம் அப்படின்னா நம்மளோட மொழி பேசுகிறவங்கள பார்க்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். அந்த மாதிரி தான் ஒரு பையன் வந்து அவங்களோட மொழி கொரியன் மொழி பேசிட்டு இருப்பான். அதை பார்த்தோன்னா நேராக அவங்ககிட்ட போயிட்டு இந்த அட்ரஸ் சொல்லுங்க அப்படின்னு கேட்பான் நம்ம ஹீரோயின். அதுக்கு வந்து இப்படி போயிட்டு அப்படி போமா அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு சருன்னு போயிடுவான். சரி என்ன இவ்வளோ ஆசை இருக்காரு இவர் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பான் நம்ம ஹீரோயின். இங்கே வந்து நம்ம டிராவல் ஏஜென்சி வச்ச நேரத்தில் அவரும் ஹீரோயினும் உட்காந்து நைட் டின்னர் சாப்பிட்டுட்டே வந்து இந்த மாதிரி மேரேஜ்லாம் வந்து இன்னும் கிராண்டாக பண்ணோம் அப்படின்னா நம்ம ஹீரோயின் பேசிட்டு இருப்பாரு. அதுக்கு அவர் என்ன சொல்வாருன்னா, பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேரேஜ்லாம் வந்து கம்மியாக சிம்பிளாக தானே பண்ணுறாங்க, ஆனால் எவ்வளோ பெரிய இதுவாக இருக்குது, பார்க்கவே நல்லாவும் இருக்குது, யூனிக்காகவும் இருக்குது, ஏன் நம்மளும் அப்படி ட்ரை பண்ணக்கூடாது, பெரிய பெரிய செலிபிரிட்டிஸே பண்ணுறாங்க நம்ம பண்ணால் என்ன அப்படின்லாம் சொல்லி சமாளிக்கிறாரு. ஏன்னா அவரோட மணி திருடு போச்சுல அதனால. ஆனால் என் மணி திருடு போச்சுன்றதும் ஹீரோயின் கிட்ட அவர் சொல்லவே இல்லை. சரின்னு நம்ம ஹீரோயினும் வந்து சரி பண்ணலாம், நீ சொல்கிற மாதிரி பண்ணலான்னு தான் சொல்லுவாங்க, வேறு எதுவும் அவங்களும் சொல்ல வைக்க மாட்டாங்க. இங்கே ட்ராவல் பண்ணுற பொண்ணு வந்து வேறு ஒரு இடத்துக்கு போயிட்டு வழி தெரியாமல் நின்றுட்டு இருக்கும்போது ஒரு அங்கிள் சர்ன்னு ஸ்கூட்டியில் வருவார். வாமா வாமா அவனை கூட்டிகிட்டு தானே போகணும், எந்த இடம் தெரியும் எனக்கு, மேலே ஏறுமா வண்டியில் அப்படின்னு சொல்லி ஏற்றி கூட்டிகிட்டு போவார். பார்த்தா மேலே ஏறி உட்காந்துடும் அந்த பொண்ணு. உட்காந்துட்ட பிறகு சல்லுன்னு போவார். இருங்க அங்கிள் நான் எல்லா இடத்தையும் கொஞ்சம் பார்த்துக்கிறோமே, அப்படியே பார்த்துடுவாமா அப்படின்னு சல்லுன்னு கூட்டிகிட்டு போயிட்டு மார்னிங் ஒரு பையன்கிட்ட வழி கேட்டிருப்பாங்க இல்லையா நம்ம ஹீரோயின், அவங்க எட்டி கொண்டு வந்து விடுவார். அந்த பொண்ணு என்ன பார்க்கும், இவனா காலையில் பறக்குன்னு போனானே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அப்படியே வந்து ஓரமாக வந்து உட்காரும். ஒரு பார்க் மாதிரி இருக்கும், அந்த பிளேஸில் வந்து அவள் உட்காருவா. உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு அவளுக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு போல அதை நினச்சி அவள் ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருப்பாள். அப்போ வந்து நம்ம ஹீரோ வருவார். வந்து இந்த தண்ணி குடி, அவருக்கு ஃபீல் ஆயிடுச்சு அழுகுறாளே அப்படின்ட்டு தண்ணி குடின்னு அப்புறம் பர்கர் மாதிரி ஒன்று இருக்கும் அது கொடுப்பாரு. கொடுத்துட்டு இதோட காசு 200 ருபீஸ் கொடுத்துரு அப்படின்னு அவள் முறைச்சி பார்ப்பா. 200 தானே இருந்தாங்க பிடிங்க அப்படின்னு சொல்லி 500 மாதிரி கொடுப்பா. எனக்கு சேஞ்ச் வேணும் அப்படின்னு சொல்லுவார். சேஞ்ச் என்கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லுவாள். சரி இந்த டைம் வந்து சீசன் டைம்னால எல்லா இடமும் மூடி இருக்கும், எனக்கு ஒரு பிளேஸ் தெரியும் அங்கே வந்து திறந்துதான் இருக்கும், வா அங்கே போ வந்து எனக்கு சில்லறை வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி என்னை நம்பி வா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போவார். இங்கே நம்ம போலீஸ் ஹீரோ இருக்காளே, அவர் நைட்டு வந்து டிவி பார்த்துட்டே இருக்காரு. அப்போன்னு வந்து அவருக்கு கால் வருது, அந்த பொண்ணு இருக்காளே அவகிட்ட இருந்து.
அவ தான் நம்மளோட போலீஸ் ஹீரோவோட ஹீரோயின், ஓகேவா? ஸோ அந்த பொண்ணுகிட்ட கால் வந்தோடனே என்ன ஆச்சுன்னு போய் பார்ப்பாரு. போய் பார்த்தா அந்த பொண்ணு என்னன்னா மண்ணை மிதிச்சிட்டு இருக்கு. என்னம்மா பண்ணிட்டு இருக்கு இந்நேரத்துல அப்படின்னா, இது வந்து பாட் செய்யறது, களிமண் மண்பானை செய்யற வேலையை பார்த்துட்டு இருக்கு. இந்த வேலைக்கு தான் எனக்கு கூப்பிட்டியாமா, நைட்டு தூங்குறத விட்டுட்டு வந்து மண்பானை மிதிக்க விட்டாலே இவ அப்படின்னு சொல்லி மிதிச்சிட்டு இருப்பாரு. அப்ப கூட மிதிச்சுட்டு வந்து தவளை மாதிரி குதிச்சிட்டு இருப்பாரு, காண்டில தான் குதிப்பாரு. உடனே இந்த பொண்ணு நல்லா இருக்கே இது கூட அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சேர்ந்து குதிச்சிட்டு இருக்கோம். அந்த டைம்ல இவங்க 2 பேருக்குமே நல்லாவே சிங்க் ஆயிரும். இங்க நம்ம பிரேக்கப் பொண்ணு இருக்கா இல்லையா, அவளை கூட்டிட்டு நம்ம ஹீரோ வந்து மார்க்கெட் பிளேஸ்க்கு வந்தார்ல. அங்க வரும்போது ஒரு ஆண்டி வந்து ட்ரெஸ் எல்லாம் விற்பாங்க. அப்போ ட்ரெஸ் காட்டிட்டு, இந்த ட்ரெஸ் உனக்குனே தச்ச மாதிரி இருக்குமா, இதை நீ போட்டு மட்டும் போ, உன்னை பார்க்காத ஆளே யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த ட்ரெஸ்ஸை வந்து வித்துருவாங்க. நம்ம ஹீரோயினா அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு அவங்க கிட்ட இருந்து சேஞ்சும் வாங்கிக்கும். சேஞ்ச் வாங்கிட்டு நேரம் நம்ம ஹீரோட்ட வந்து இருந்தாங்க, நான் சேஞ்ச் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் கொடுக்கும். அப்போ வந்து 2 பேரும் பாய் சொல்லிட்டு போகும்போது ஹீரோ சொல்லுவாரு, இதுதான் வந்து மிடில் பிளேஸ், இந்த பிளேஸ்க்கு நீ வந்துட்டு நான் இங்கே தான் இருப்பேன், ஏதாவது ஹெல்ப்னா என்னை நீ கூப்பிடலாம் தாராளமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லுவாரு. இங்க நம்ம போலீஸ் ஹீரோ இருக்கார் இல்லையா, அவர் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு கன் மாதிரி கொடுப்பாரு சின்னதா. இது வந்து எமர்ஜென்சினா நீ யூஸ் பண்ணிக்கோ, ஏன்னா உனக்கு ஏதாவதுன்னா நான் வந்து மேல் இடத்துல பதில் சொல்லணும், கம்ப்ளைண்ட் வர பண்ணிருக்கனால, அதனால நீ எமர்ஜென்சிக்கு இது யூஸ் பண்ணிக்கோன்னு சின்னதாக கொடுப்பாரு. அதை வாங்கி வச்சுப்பாங்க. அப்புறம் வந்து உன்னோட ஸ்பீட் டயலில் ஃபர்ஸ்ட் என்னோட நேம் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவரோட நம்பரை வந்து அவர் ஃபோனில் வந்து சேவ் பண்ணி வைப்பாரு. உனக்கு எதுனாலும் என்ன வந்து கூப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு போவார் ஹீரோயின் கிட்ட. இங்கே வந்து நம்ம ஸ்னோ லவ் இருக்காங்களே, அவங்களோட ஹீரோயினுக்கு ஃபோட்டோ ஷூட் நடக்குது. ஃபோட்டோ ஷூட் நடக்கிற இடத்துல வந்து நம்ம ஹீரோயினும் வந்து இருப்பாங்க. ஷூட்டிங்லாம் முடிச்சிட்ட பிறகு இங்க வந்து நம்ம ஸ்னோ லவ் ஹீரோயினுக்கு ஃபோட்டோ ஷூட் நடக்குது. ஃபோட்டோ ஷூட்ல எல்லாமே நல்லா ஃபோட்டோலாம் போஸ் கொடுத்துட்டு வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த டைம் வந்து நம்ம ஹீரோயின் கிட்டயே வந்து கொஸ்டின் கேட்குறாங்க, இவர் எப்படி நீங்க பாத்துக்கிறீங்க, எப்படி உங்களையும் பார்த்துட்டு அவரையும் பாத்துக்கிறீங்க அப்படின்லாம் வந்து கேட்கும். ஹீரோயினுக்கு வந்து ஏன் என்கிட்ட கேட்குறீங்க, இவர் தானே ஹீரோ, இவர் தானே ரேஸ்ல கலந்து வின் பண்றதுலாம், அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவுடைய ஸ்பான்சர் இருப்பார் இல்லையா, அவர்கிட்ட அவரும் வந்து அந்த ஃபோட்டோ ஷூட் பண்ணுவாங்க. அந்த லேடியும் பேசிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோயின் வந்து கேட்டுருவாங்க. ஆக்சுவலி என்னன்னா, நம்ம ஹீரோக்கு வந்து கால் இல்லையா, அதை வச்சு அவர் சிம்பதி கிரியேட் பண்ணா நிறைய ஸ்பான்சர்ஸ் இன்னும் நிறைய பேர் வருவாங்க. பெரிய பெரிய பணக்காரங்க வந்து நம்ம ஹீரோ வந்து இது பண்ணுவான்றதுக்காக நம்ம ஹீரோடைய ஓனர் தான் அவரு. அவர் இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணி பப்ளிசிட்டி பண்ணா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி இருப்பாரு. அது ஹீரோயின் கேட்டுட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். சரி, நெக்ஸ்ட் டே வந்து ஹோட்டல்ல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்து மீட் பண்ணுவாங்க. அப்போ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பில் பே பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லுவாரு. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, எதுக்கு நீ பில் பே வந்து பண்ற, நான் தானே எப்பவுமே பண்ணுவேன், நான் பண்றேனே அப்படின்னு சொல்லும் போது, இல்ல நான் பண்றேன், நானும் ஏதாவது ஒண்ணு பண்ணும்ல, நீயே இவ்வளவுதான் பாப்ப அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும் போது நம்ம ஹீரோயினுக்கு வந்து என்ன நீ நினைச்சிட்டு இருக்க, நீ ஏன் ஒரு மாதிரி இப்ப பேசுற அப்படின் போது, எனக்கு நீ எல்லாமே பண்றது எனக்கு ரொம்ப கில்ட்டா இருக்குன்னு நம்ம ஹீரோவும் சொல்லிடுவாரு. அதை கேட்டுட்டு, இவ்வளவு நாளா நீ அந்த ஒரு நினப்புல அந்த மாதிரி நினைச்சிட்டு தான் என்கிட்ட நீ பழகிட்டு இருக்கியா, அப்ப நீ என்ன புரிஞ்சுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து கோச்சிட்டு எழுந்து போயிடுவாங்க. இங்க நம்ம பிரேக்கப் லவ் இருக்கு இல்லையா, அந்த ஹீரோயின் வந்து ஒரு கான்சர்ட்க்கு போறாங்க. அந்த கான்சர்ட் என்னன்னா, அந்த பைக்ல கூட்டிட்டு வந்தாரு அங்கிள், அவரோட கான்சர்ட் தான். அதுக்கு தான் நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே போறாங்க. போயிட்டு ஜாலியா அங்க நல்லா பாட்டுலாம் பாடிட்டு அப்படியே பேசிட்டே இருக்காங்க. அப்படி பேசிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, நாளைக்கு நான் இந்த ஃபால்ஸுக்கு போறேன், அப்படியா நல்லா இருக்குண்ணா, அந்த ஃபால்ஸுக்கு போயிட்டு என்ன பண்ண போறேன் நம்ம ஹீரோ கேட்பாரு. அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து அங்க இருந்து அப்படியே நான் குதிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அசால்ட்டா சொல்லுவோம். எனக்கு குதிச்சிருவியா, அவரும் ஷாக்கா சொல்லிட்டு அந்த பொண்ணு ஆமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். அது கேட்டுட்டு நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் பயம் வந்துடுச்சு. நம்ம போலீஸ் லவ் ஸ்டோரி இருக்கு இல்லையா, அங்க வந்து நம்ம ஹீரோயின் வந்து ஒரு பிசியோதெரபி டாக்டர்னால அவங்க ஃபிட்னஸா இருப்பாங்க. நம்ம ஹீரோ அப்படிலாம் ரொம்ப ஃபிட்னஸாலாம் இருக்க மாட்டாங்க, ஏதோ ஒன்று சாப்பிட்டு ஒழுங்கா தூங்காம அந்த மாதிரி இருக்கிற ஆள் தான். நம்ம ஹீரோயின் வந்து ஒரு விளையாட்டு விளையாண்டுட்டு இருப்பாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் கூப்பிடுவாங்க, நீயும் வா அப்படின்னு. ஏம்மா இதெல்லாம் எனக்கு ஒத்து வராதுமா, இது மேலே ஏறு, அதை பிடிச்சிட்டு ஏறு, நீ வேற ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு நம்ம ஹீரோ. இங்க நம்ம டிராவல் ஏஜென்சி லவ் இருக்கு இல்லையா, அவர் வந்து கல்யாணம் வர இவங்க கிராண்டா சொன்னதுனால ஒரு லோன் ஒன்று அப்ளை பண்ணிருப்பாரு. அந்த லோனும் வந்து கேன்சல் ஆயிடும். அவர் வந்து அந்த ஒரு இதுலயே இருப்பாரு. இதுவும் போயிடுச்சு, பணமும் போச்சு, இதுவும் போச்சு, என்னடா பண்றதுன்னு மண்டே பிச்சுட்டு இருப்பாரு நம்ம ஹீரோ. அன்னைக்கு நைட்டு வந்து அவங்க 2 பேரும் சாப்பிட்டு இருக்கும் போதே இவர் கொஞ்சம் அந்த அப்செட்லயே பேசிடுவாரு அந்த ஹீரோயின் கிட்ட. உனக்கு என்னதான் ஆச்சு, என்ன பிரச்சனை சொன்னாதானே சரி நீ சொல்லு அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, உனக்கு தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கோச்சிட்டு போயிடுவாரு. நம்ம ஸ்னோ லவ் ஹீரோ கிம், அவரோட பேர் வந்து கிம், ஓகே. நம்ம ஹீரோ விளையாண்டுட்டு வரும்போது கீழே விழுந்துடுறாரு. அப்போ அதை தூக்குறதுக்காக ஃப்ரெண்டு ஓடி வந்து தூக்கி விடுறாங்க.
தூக்கி விடும்போது அவர் அப்பதான் லவ் ஸ்டோரி சொல்றாங்க. எனக்கு 4 வயசுலயே கால் வந்து போயிடுச்சு. அப்பத்துலேருந்து எல்லாருமே என்னை வந்து ஒரு பாவம் பாக்குறாங்க. கால் இல்லாதவன் எல்லாருமே அப்படிதான் பாவம் பாக்குறாங்க. ஆனா என்ன அப்படி பார்க்காத ஒரே பொண்ணு என்னோட தேவதை. அவ தான் என்னோட வசந்த காலம். அவ என்னைக்குமே அப்படி என்னை பார்த்ததே இல்ல. நான் கால் இல்லைன்றதே அவ கூட இருக்கும்போதே நான் உணர்ந்ததே இல்ல அப்படின்லாம் வந்து அவரோட லவ் ஸ்டோரி சொல்லுவாரு. அதுக்கு அந்த ஃப்ரெண்டு, டே இதை 1000 வாட்டி சொல்லிட்டேடா, நானும் கேட்டுட்டு தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க நம்ம போலீஸ் லவ் இருக்காங்க இல்லையா, லவ் ஸ்டோரியில வந்து போலீஸும் ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட கேட்பாரு, நீங்க எப்படி தனியாவே இருக்கீங்களா, கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு, அது எப்படி நீங்க ஃபேஸ் பண்றீங்கன்னா நம்ம ஹீரோ கேட்கும்போது ஹீரோயின் வந்து கஷ்டமா தான் இருக்கு, ஆனா என்ன பண்றது, ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நம்ம ஹீரோ வந்து இது பக்கத்துல கல் எடுத்துட்டு, இதுதான் உங்களோட கஷ்டம், இது அப்படி இங்க இருந்து அங்க தூக்கி போட்டீங்கன்னா அந்த கஷ்டம் அப்படி போய் விழுந்துச்சு பாத்தீங்களா, அவ்வளவுதான், நம்ம கஷ்டமும் போயிடும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட பேசி ஆறுதலா சொல்லிட்டு இருப்பாரு. உடனே நம்ம ஹீரோயினே எடுத்து கல்லெல்லாம் தூக்கி போட்டு விளையாண்டுட்டு இருப்பாங்க நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேரும். நம்ம சைனீஸ் கேர்ள் இருக்கா இல்லையா, ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோயின் இப்படி கோவமா நடந்துக்கிறாரு, என்னன்னே தெரியலையே, இவருக்கு என்ன ஆச்சுன்னு புரியலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க அக்கா கிட்ட, அவங்க அக்காவும் அவங்களும் சேர்ந்து ஒரு டின்னர் அரேஞ்ச் பண்ணி அந்த மீட்டிங்ல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி இவருக்கு என்னன்னே தெரியல, அதாவது நம்ம ஹீரோக்கு திடீர்னு அப்செட்டாவே இருக்காரு, ஒரு மாதிரி இருக்காரு. ஃபர்ஸ்ட் அவர் நானும் லவ் பண்ணோம், அவர் இருந்தா எனக்கு எல்லாமே ஒரு பலமா இருந்துச்சு, இப்பவும் அவர் என் கூட இருக்காதுதான், ஆனா வந்து ஏதோ சரியில்லைன்னு எனக்கே தோணுது, அதை நம்ம அப்படியே விட முடியாதுல்ல, அவருக்கு என்ன ஆச்சு ஏதாச்சும் நம்மளும் பார்க்கணும், நம்ம தானே அவருக்காக இருக்கிற ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா கிட்டயும் இவங்களும் பேசிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னா அவங்க அக்காவுக்கு வந்து இவ நல்ல பொண்ணா இருக்காளே இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசுவாங்க. சரிம்மா, நான் அவன்கிட்ட பாக்குறேன், அவனுக்கு கேக்குறேன் நானு, நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லும் போது இவங்க 2 பேரும் ஹக் பண்ணிட்டு அப்படியே பேசுவாங்க. அந்த டைம்ல தான் நம்ம அக்கா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க, அவங்க கிட்ட வீடியோ கால் வரும். வீடியோ கால் எடுத்தோன்னே, என்னடி நாத்தனாருங்கலாம் ஒரு மாதிரி இருப்பாங்க, அவங்களாம் நம்பாத நீனு அப்படின்னு சொல்லும் போது டக்குன்னு அதை கட் பண்ணிடுவாங்க. இது கொஞ்சம் லூசுமா அப்படின்னு சொல்லுவாங்க அக்கா, ஏன்னா அந்த பொண்ணு பக்கத்துல தான் உட்காந்துட்டு இருக்கும். இங்க நம்ம பிரேக்கப் ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க வந்து நம்ம ஹீரோ கூட்டிட்டு அந்த ஃபால்ஸ்க்கு வந்திருப்பாங்க. ஆக்சுவலி ஹீரோ தான் ஹீரோயினை கூட்டிட்டு வந்திருப்பாரு. ஏன்னா இந்த பொண்ணு வேற போயிட்டு வந்து விழுந்துருன்னு சொல்லிச்சுன்னு சொல்லி பயத்துல கூட்டிட்டு வந்திருப்பாரு. வந்தோடனே நம்ம ஹீரோயின் வந்து போட்டோ எல்லாம் எடுப்பாங்க, வீடியோ எடுப்பாங்க, நம்ம ஹீரோவும் வச்சு எடுப்பாங்க, அவங்களும் எடுத்துப்பாங்க. பார்க்கவே அந்த பிளேஸே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். அவங்க வந்தோடனே அவங்க மைண்ட் அப்படியே ரிலாக்ஸ் ஆகும். அந்த டைம்ல தான் நம்ம ஹீரோயின் வந்து அந்த லவ் ஸ்டோரி எல்லாம் சொல்லுவாங்க. 6 இயர்ஸா நான் லவ் பண்ணேன், திடீர்னு ஒரு நாள் வந்து பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொன்னா என்ன பண்றது, அந்த ஒரு இதுலதான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி அதெல்லாம் நீ வந்து ஃபீல் பண்ணாத, நான் வந்து நாளைக்கு ஊருக்கு போறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும். ஊருக்கு போறியா, சரி நல்லபடியா போயிட்டு வா, ஆனா நீ ஃபீல் பண்ணாத, அழுவாத ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாரு. அதுதான், நீ பாத்தியா அது அப்படின்னும் போது, நீ தான் அந்த பார்க்ல உட்காந்து அழுது நான் பார்த்தேனே, நீ இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லி ஆறுதலா நம்ம ஹீரோயினுக்காக நம்ம ஹீரோ வந்து பேசுவாரு. இங்க நம்ம போலீஸ் இருக்காரு இல்லையா, அப்போ ஒரு நாள் வந்து நம்ம ஹீரோயின் வந்து ஒரு விளையாட்டு விளையாட சொல்லியிருப்பாங்க, அது விளையாட மாட்டாருல்ல, அது வந்து இப்போ வந்து ட்ரை பண்ணுவாரு. ஹீரோயின் வந்து அப்பவே சொன்னாலே நம்ம ட்ரை பண்ணலாம் வா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி விளையாண்டுட்டு இருக்கும் போது அவருக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் வந்திருக்கும். அவர் விளையாண்டு இருந்ததுனால அதை பார்க்காம இருப்பாரு. கீழே இறங்கி வந்து பார்க்கும்போது என்ன இவ்வளவு ஃபோன் கால் வந்திருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து பேசும்போது, ஒரு எமர்ஜென்சி, இந்த இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து. என்ன ஒரு பிளேஸ்ன்னு பார்த்தா அந்த பிளேஸ் வந்து நம்ம ஹீரோயினோட பிளேஸா இருக்கும். அச்சோ என்ன ஆச்சுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு பாப்பாரு. பார்த்தா நம்ம ஹீரோயினும் நிறைய வாட்டி கால் பண்ணிருப்பாங்க. இவருக்கு ரொம்ப பயம் வந்துடும், என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம்ட்டு டக்குன்னு போய் பாப்பாரு. பார்த்தா நம்ம ஹீரோயின் உட்காந்துருப்பாங்க. அதை பார்த்தோன்னு தான் அவருக்கு நிம்மதியாகும். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோயின் வந்து வீட்டுக்கு வந்திருப்பாங்க. வீட்டுக்கு வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து அந்த எக்ஸஸ் பண்றதுக்கு அவர் உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அதை பார்த்ததும் ஹீரோயினுக்கு வந்து பயம் வந்துடும். என்ன பண்ணுன்னு தெரியாம போன்ல இருந்து கால் பண்ணுவாங்க. கால் பண்ண ஹீரோவும் எடுக்க மாட்டாரு. என்ன பண்றதுன்னு தெரியாம அவர் ஒரு கன் கொடுத்துருப்பாரு, அதை யூஸ் பண்ணிருப்பாங்க. வெளியே பக்கத்துல தான் ஷூட் பண்ணிருப்பாங்கன்னா, ஸோ அதனால ஒன்றும் ஆயிருக்காது. பட் அது யூஸ் பண்ணதுனால என்ன ஏதுன்னு கேஸ் நடந்துட்டு இருக்கும். கேள்வி எல்லாம் கேட்பாங்க நம்ம ஹீரோயின்கிட்ட. ஹீரோயின் பயந்துட்டே ஆன்சர் பண்ணுவாங்க. அவரு ஹீரோ வந்து சரி பயப்படாதீங்க, ஒன்றும் ஆகாது, நான் இருக்கேன்ல அப்படின்னு ஆறுதல்லாம் சொல்லுவாரு. நம்ம பிரேக்கப் ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அந்த ரெட் ட்ரெஸ், ஆக்சுவலா அந்த ஆன்ட்டி கொடுத்துருப்பாங்களா அந்த ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து அவருக்கு பிடிச்ச பிளேஸ்க்கு கூட்டிட்டு போவார் நம்ம ஹீரோயினை. ஹீரோயின் பார்த்ததும், இந்த பிளேஸும் சூப்பரா இருக்கு, இங்கதான் நீ வருவியா அடிக்கடி அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆமா, நான் இங்கதான் வந்து ஃப்ரீயா ரிலாக்ஸா உட்காந்துட்டு இருப்பேன், அதனால இன்னைக்கு இன்னும் நான் கூட்டிட்டு வந்திருக்கேன், வா உனக்கு நான் டான்ஸ் சொல்லி தரேன்னு சொல்லிட்டு 2 பேரும் டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க. டான்ஸ் ஆடிட்டு அப்படியே அந்த இடத்துல அவங்களுக்கு நல்லா சிங்க் ஆயிடும். இந்த வருஷம் நான் ஹாப்பியா இருக்கேன், ஆனா நெக்ஸ்ட் இயர் நான் இன்னும் ஹாப்பியா இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின்கிட்ட சொல்வாரு. இங்க நம்ம சைனீஸ் ஹீரோயின் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து தெரியாம நம்ம ஹீரோட போன் எடுத்துட்டு ஆபீஸ்க்கு வந்துருவாங்க.
வந்து அங்க ஒரு கால் வரும் போலீஸ் கிட்ட இருந்து, நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம், நீங்க சொன்ன ஆள் நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், இந்த பிளேஸ்க்கு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க யாரு அப்படின்னு சொல்லும்போது நான் அவரோட ஒய்ஃப் தான் பேசுறேன், என்ன ஆச்சு அப்படின்னு நான் கேட்கும்போது அப்பதான் அவங்களுக்கு அது தெரியுமே, இந்த மாதிரி அவரோட பார்ட்னரே காசை ஏமாத்திட்டு போனது. சரி என்னன்னு போய் அந்த பிளேஸ்க்கு போய் இந்த ஹீரோயினும் பார்ப்பாங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோக்குன்னு சொல்லுவாங்க, டிராவல் ஏஜென்சி வச்சிருக்க ஹீரோ இருக்கார்ல, அவருக்கு இன்ஃபர்மேஷன் போனதும் அவ தனியாவா போனா அந்த பிளேஸ்க்கு, என்னையும் கூட்டிட்டு போலாமே, அவன் தனியா போனான்னு சொல்லி அந்த பிளேஸ்க்கு போவாங்க. பார்த்தா அந்த ஒரு ஹாஸ்பிட்டல் போவாங்க, அங்கதான் அவன் இருப்பான் அந்த பார்ட்னரு. ஸோ அவனை கண்டுபிடிச்சிட்டு போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிருவாங்க. அப்போ ஹீரோயின் வந்து பார்ப்பாங்க, ஹீரோவை பார்த்துட்டு சொல்லுவாரு, ஹீரோயின் சொல்லுவாங்க, நான் உங்ககிட்ட அப்போவே கேட்டேன்ல, இது மாதிரி பிரச்சனைனா சொல்லலாம்ல, அதுக்கு தானே நம்ம லவ் பண்ணா என்ன, நீ எதுவுமே சொல்லக்கூடாதா, உன்னோட ஹாப்பினஸ் மட்டும் தான் என்கிட்ட சொல்வியா, உனக்கு என்ன பிரச்சனாலும் அதை என்கிட்டயும் சொல்லணும், அதுவும் தானே லவ், நான் எவ்வளோ வாட்டி கேட்டேன், நீ என்கிட்ட மறைச்சிட்டல இதை அப்படின்னு அவங்க சொல்லிட்டு கோவத்துல போயிடுவாங்க அங்க இருந்து. இங்க நம்ம ஸ்னோ லவ் ஹீரோ இருக்கார்ல கிம், அவர் வந்து ரேஸ் விளையாண்டுட்டே இருக்கும் போது டக்குன்னு பார்த்தா இங்க ஒரு குழந்தை அடிபட்டு கீழே உட்காந்துட்டு இருக்கும். அதை காப்பாத்துறதுக்காக ஓடி வந்து அவர் கீழே விழுந்துருவாரு, அந்த பொண்ணை காப்பாத்திட்டு. சரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருப்பாங்க. அங்க அவங்க ஃப்ரெண்டும் நம்ம ஹீரோவும் பேசிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோயின் வருவாங்க ஹீரோவை பாக்குறதுக்காக. வரும்போது அவங்க பேசிட்டு இருக்கதை அவங்க கேட்பாங்க. என்ன டே என்னடா இவ்வளவு ஆயிடுச்சு, 2 பேரும் ஏதோ பேசிக்கிறது இல்ல எல்லாரும் சொல்றாங்க, 2 பேருக்கும் பிரேக்கப்லாம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க, உண்மையாடா அப்படின்னு ஃப்ரெண்டு கேட்கும்போது, என்னது பிரேக்கப்பா, நீ வேற, எனக்கெல்லாம் பிரேக்கப்லாம் நடக்கவே நடக்காது, நாங்க 2 பேரும் சேர்ந்து 4 குழந்தைங்க பெற்றுப்போம், நீ என்ன உனக்கு தெரியாதா உனக்கு அப்படின்னு சொல்லும் போதுதான் சிரிச்சு பேசி பார்த்துட்டு இருப்பாங்க. அதை கேட்டதும் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஹாப்பியா ஆயிடும். சரி இவன் எதுவும் நம்ம புரிஞ்சுக்கிட்டான் போல, நம்ம இவ்வளவு நாள் பேசாம இருந்ததை வச்சு அவன் புரிஞ்சுக்கிட்டான் நம்மள அப்படின்னு சந்தோஷமா அவங்க இருந்து போவாங்க. இங்க நம்ம ஹீரோயின் வந்திருப்பாங்களா, அவங்க வந்து ஊருக்கு கிளம்பி வந்துருவாங்க. வந்துட்டதும் ஒரு வீடியோ ஒன்று அனுப்பியிருப்பாங்க நம்ம ஹீரோக்கு. அது என்னன்னா ஹீரோட பர்த்டே. ஸோ ஹீரோட பர்த்டேக்கு ஒரு சர்ப்ரைஸ் அனுப்பியிருப்பாங்க. என்னன்னா அந்த ஆண்டி இருக்கால ட்ரெஸ் கொடுத்தாங்களா, அந்த ஆண்டி வச்சு ஒரு விஷ், அப்புறம் ஒரு அங்கிள் இருக்கால ஜோஷ் அங்கிள்னு சொல்லிட்டு அவங்கள வச்சு ஒரு விஷ், அந்த மாதிரி அவங்க தெரிஞ்ச பர்சன்ஸ் எல்லாம் வச்சு ஒரு விஷ் வந்து கொடுத்துருப்பாங்க நம்ம ஹீரோக்கு பர்த்டே விஷ் மாதிரி. அது மட்டும் இல்லாம நானும் ஒன்று விஷ் பண்றேன் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு பெரிய விஷ் எல்லாம் கொடுத்ததும் நம்ம ஹீரோக்கு வந்து ஹீரோயினை ரொம்ப பிடிச்சிரும். அந்த டைம் தான் சர்ப்ரைஸாவும் அவங்க ரொம்ப ஹாப்பியாவும் அதை ஃபீல் பண்ணுவாங்க நம்ம ஹீரோ. இங்க நம்ம ஸ்னோ லவ் ஹீரோயின் இருக்காங்களா, அவங்க வந்து அழகா ஒரு பூச்செடி எடுத்துட்டு வராங்க. அது லைட்டா துளிர் விட்டு இருக்கு அந்த செடியில இருந்து. அதை காட்டுறாங்க நம்ம ஹீரோ கிட்ட. காட்டிட்டு இந்த செடி வாடி போச்சு, ஆனா இது நான் விடல, நான் எனக்கு நம்பிக்கையோட அதுக்கு நான் டெய்லி தண்ணி ஊத்துனேன், அது நல்லா பக்குவமா பாத்துக்கிட்டேன், அது வந்து துளிர் விட்டுருக்கு பார்த்தியா அப்படின்னு சொல்லி காட்டணும். ஆமா இது அழகா இருக்கு, சாரி நான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், இப்பதான் உன்னை நல்லாவே புரிஞ்சுட்டேன், நீ என் கூடயே இருப்பியா அப்படின்லாம் சொல்லும் போது நம்ம ஹீரோயின் வந்து சொல்றாங்க, ஆமா உன் கூட தான் இருப்பேன், உன்னைதான் நான் லவ் பண்றேன், நான் என்னைக்குமே உனக்கு ஒரு காலா இருக்கணும், உனக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கணும் அப்படிலாம் நான் நினைக்கல, உன்னை லவ் பண்றேன், நான் அதெல்லாம் பண்றேன் அவ்வளவுதான், நீ அதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோவும் சொல்லுவாங்க, நீ எப்பவும் போல எனக்காக இந்த பினிஷிங் லைன்ல நான் என்னோட சக்சஸுக்காக வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருப்பியா அப்படின்னும் போது கண்டிப்பா இருப்பேன்னு 2 பேரும் சேர்ந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. இதுலயே இதுலயே 2 பேருமே நல்லா சேர்ந்துடுறாங்க. இங்க நம்ம டிராவல் ஏஜென்சி ஹீரோ இருக்காருல்ல, அவர் வந்து ஒரு சின்ன சர்ப்ரைஸ் மாதிரி நம்ம ஹீரோயின் கொடுக்குறாரு. என்ன சண்டை போட்டு போனாங்களா அதனால ஒரு கார்டு மாதிரி கொடுத்துட்டு, நீ என்ன பார்த்த மாதிரி நான் உன்னை பார்க்கல, அதுதான் என்னோட தப்பு, நான் தப்பை உணர்ந்துட்டேன், உன்ன மாதிரி யாரும் என்ன லவ் பண்ணவே முடியாது இந்த உலகத்துல, நீ இல்லைன்னா எனக்கு யாருமே இல்லை, இன்னொருத்தங்கலாம் எனக்கு கிடையவே கிடையாது, நீ தான் என்னோட ஃபர்ஸ்ட், நீ தான் என்னோட லாஸ்ட் அப்படின்னா சொல்லி கவிதைலாம் எழுதி அவங்களை இம்ப்ரெஸ் பண்றாங்க. அப்புறம் திடீர்னு ஒரு கூட வந்து எந்திச்சு வந்து ஐ லவ் யூ, இந்த உலகத்துலயே உன்னை நான் ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னா சொன்னதும் நம்ம ஹீரோயின் அப்படியே ஷாக் ஆயிட்டு ஃபீலிங்ல இருக்காங்க. அந்த டைம்ல பார்த்து நம்ம அக்காக்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்க டக்குன்னு வந்து லைட்டை போட்டுட்டு, இதுதான் லைட்டை போட்டோன்னு டைலாக் பேசணும், அதுக்கெல்லாம் இடம் பேசணும் அப்படின்னும் போது சரிக்கா நான் இப்போ பேசுறேன்னு சொல்லிட்டு லைட்டை போட்டோன்னு உள்ள உட்காந்து மறுபடியும் எழுந்திரிச்சு ஐ லவ் யூ என் உயிரே அப்படின்னு சொல்றாங்க. அதை பார்த்ததும் நம்ம ஹீரோயின் சிரிச்சுட்டு அதையும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த இடத்துல இவங்க 2 பேருமே சேர்ந்துடுறாங்க. இங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு நம்ம ஹீரோயின் வராங்க. எனக்கு நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வரும்போதே எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அப்போ நம்ம ஹீரோ எகிரி குச்சி ஓடி வந்து பாதுகாப்பா, அதை கொடுக்கறதுலயே நான் தான் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் வந்து இல்ல பாதுகாப்பு எனக்கு இல்ல, அவங்களுக்கு தான் கொடுக்கணும், நீங்க தான் ஒழுங்கா சாப்பிட மாட்டீங்க, ஒழுங்கா தூங்க மாட்டீங்க, உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அதுக்கு தேவையில்ல, அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோக்கு ஒன்றும் புரியல. தலையை சொல்லிட்டே பார்த்துட்டு இருப்பாரு. இதுமா புரியல, உங்க போன்ல என்னோட நம்ம தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போதான் நம்ம ஹீரோக்கே வந்து புரியும், பல்பேரியும் மண்டைக்குள்ள. உடனே நம்ம ஹீரோ வந்து போனை வந்து வாங்குவாங்க. வாங்கிட்டு அப்படியே நம்ம ஹீரோனோட கையும் பிடிச்சிருவாரு. அந்த இடத்துல இவங்களோட லவ்வும் வந்து சேர்ந்துருவாங்க.
அப்போ நம்ம பிரேக்கப் லவ் பொண்ணு இருக்குல்ல, அவங்க வந்து ஓனர் நம்ம வெளியே வேண்டாம், நீ வேணாம், நீ லீவ் போட்டு போறல, நீ வேணாம்னு சொல்லியிருப்பாங்களா. அவங்க கிட்ட மறுபடியும் வந்து இவங்க ஜாயின் பண்ணதும் உன் மூஞ்ச பார்த்ததே எனக்கு கோவம்லாம் போயிடுச்சுடி, வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்கோ அவங்க ஓனர் அம்மா சொல்லிடுவாங்க. இங்க எல்லாமே வந்து ஸ்மூத்தா போயிடும். ஆம், அந்த பிரேக்கப் பண்ணோட ஹீரோ இருக்காருல்ல, அவரும் வந்து அவளோட ஊருக்கே வந்துருவாரு. வந்துட்டு நம்ம ஹீரோனை தேடி வந்துருவாரு. ஸோ இதுல வந்து அவங்க நம்ம ஹீரோயினை தேடி வந்ததுமே இவங்க 2 பேரோட லவ்வும் வந்து சேர்ந்தது மாதிரி தான் காட்டுப்பாங்க. ஸோ இதோட இந்த மூவி வந்து முடிஞ்சது. ஸோ இதுதான் 4 பேரோட டிஃப்ரெண்ட்டான லவ் ஸ்டோரி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.